முதன்மொழி, கருத்துகளின் புதுமொழி, கதைகளின் தொடர்மொழி, அதிசயமான எம்மொழி, என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம் என்பது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, ஒரு போராட்டத்தின் முடிவு, ஒரு கனவை நிறைவேற்ற மக்களின் வெற்றி கதை. குடியரசு என்றால் ஒரு நாட்டின் உயர் அதிகாரம் மன்னரிடம் அல்ல, அது மக்களிடம் இருப்பதே உண்மையான அர்த்தமாகும். இன்று இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாறியுள்ளது. அதற்கு காரணம் பல தலைவர்களின் உயிர் தியாகமும் மற்றும் பல மக்களின் உயிர் தியாகமும் ஆகும். 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களெல்லாம் தோற்கடித்தது யார்? நம் முன்னோர்கள் தான். 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் சுதந்திரம் கிடைத்தும் கூட ஒரு நாடு முழுமையடையவில்லை. ஒரு நாட்டிற்கு சட்டம் வேண்டும், ஒழுங்கு வேண்டும், மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அரசியல் அமைப்பு வேண்டும். அதற்காகவே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இது மிக நீண்ட அரசியல் அமைப்பு சட்டமாகும். இந்த சட்டம் 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள், 166 கூட்டங்கள் ஆகும். 1950 ஜனவரி 26 அன்று தான் அமலுக்கு வந்தது. அந்த நாளிலிருந்து இந்தியா ஒரு சுதந்திர நாடு மட்டுமல்ல, ஒரு குடியரசு நாடாக மாறியது. அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளின் சிறப்பு என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், மக்கள் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்ற நாள், சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் உறுதி செய்யப்பட்ட நாளாகும். டெல்லியில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். கொடியேற்றும் பொழுது முப்படைகளும் அணிவகுத்து நிற்கும். வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. இந்த நாளின் சிறப்பை உலகிற்கு எடுத்து சொல்கின்றன. அன்பான நண்பர்களே, குடியரசு தினம் ஒரு விடுமுறை நாள் அல்ல, அது நமது கடமைகளை நினைவுபடுத்தும் நாள், நாட்டு சட்டத்தை மதிக்க உறுதியேற்கும் நாள், நல்ல குடிமக்களாக மாற உறுதி செய்யும் நாள். நாம் நேர்மையாக இருந்தால் நாடு நேர்மையாக இருக்கும், நாம் ஒழுக்கமாக இருந்தால் நாடு உயர்வடையும். என் உரையை டாக்டர் அம்பேத்கரின் பொன்னான வார்த்தைகளுடன் முடிக்க விரும்புகிறேன். அரசியல் அமைப்பு நல்லதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் மக்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் அது தோல்வியடையும். ஆகையால் நாம் அனைவரும் இந்திய குடியரசின் பொறுப்பான குடிமக்களாக மாறுவோம் என்று உறுதியேற்போம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். அழகாகவும் தெளிவாகவும் பேசுகிற என் பள்ளி மாணவி